வணக்கம். இது கல்லூரி வாசல். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் என்ன படிக்கலாம், எந்த கல்லூரியில் படிக்கலாம் என்பது குறித்து தினம் தினம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மீடியா ஸ்டடீஸ், அதாவது ஊடகத்துறை மற்றும் விளம்பரத்துறை சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்கிறது, எந்தெந்த கல்லூரிகளில் படிக்கலாம் என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை தர நம் அரங்கத்தில் இணைகிறார் கல்வியாளர் திரு ராஜராஜன். வணக்கம் சார். வணக்கம் சார். மீடியா ஸ்டடீஸ், மீடியாக்கான ஒரு ஸ்கோப் இப்போ ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில மீடியா ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரான்சஸ் மீடியாலே பிரிண்ட் மீடியா அண்ட் விஷுவல் மீடியா, அந்த மாதிரி சினிமா, இந்த மாதிரி நிறைய பிரான்சஸ் இருக்கு. இந்த வகையில ஒவ்வொரு பிரான்சஸ்க்கும் ஒவ்வொரு கோர்சஸ் மாதிரி பேசிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியா ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன கோர்ஸ் இருக்கு? பேசிக்கான கோர்சஸ். மாஸ் மீடியா அப்படிங்கிறீங்க. மீடியானா கம்யூனிகேஷன், ரைட்? அதாவது இப்போ என்டையர் எக்கானமி ஆர் என்டையர் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பிளட் ஸ்ட்ரீம் மாதிரி அந்த மீடியா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டிஸ்காம் கோர்ஸ், அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். போட்டோகிராஃபி, ஜேர்னலிசம், அதாவது இதழியல் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி விஷயம். அட்வர்டைசிங், இப்ப எல்லாத்துக்கும் ஒரு விளம்பரம் பேசிக்கா தேவையா இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான கோர்சஸ் இருக்கு. இந்த சாஃப்ட் ஸ்கில்ல கெட்டிக்காரனா இருக்கிறவங்க, மல்டி மீடியால எக்ஸ்போஸா இருக்கிறவங்க, அவங்க தங்களுடைய கிரியேட்டிவிட்டியை கன்வெர்ட் பண்றதுக்கு நிச்சயமா இந்த மாதிரி படிப்புகள் நிறைய பல நிறுவனங்கள்ல இருக்கு. அதாவது இந்த திறமையில ஆக்கப்பூர்வமா யோசிக்கிறவங்க இந்த துறைக்கு போகலாம் இல்லையா, அந்த ஒரு வகையில தான் மாஸ் மீடியாவை இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ரைட் சார். இப்போ மேக்ஸ் இல்லாத ஒரு கோர்ஸ் அப்படின்னா மீடியா ஸ்டடீஸ் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் மேக்ஸ் இல்லாத, அதாவது மேக்ஸ் அப்படின்னு எடுத்தா கூட ஒரு 20% தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பொசிஷன் தான் மீடியாவை பொறுத்த வரைக்கும். பேசிக்கா விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு கோர்ஸை மாணவர்கள் செலக்ட் பண்றதுக்கு ரீசன் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத தாண்டி மேக்ஸ் இல்லாத கோர்ஸ் அப்படின்றதுக்காக செலக்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்ற கோர்ஸ் முடிச்சிட்டு வரும்பொழுது இன்னைக்கு எந்தெந்த மாதிரியான காலேஜஸ்ல விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்சஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? சரியான திசைக்கு வந்திருக்கீங்க. மேத்ஸ் இல்லாத கோர்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு நம்மளுடைய ஸ்ட்ரெயினை குறைச்சிக்கலாம் அப்படின்னு இந்த கோர்ஸ் எடுக்கிறதுங்கிறது ஒரு தவறான செயல். இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ்ல என்ன இருக்கு, நம்ம என்ன படிக்க போறோம், அதாவது அங்க ஆக்டிங் சம்பந்தம் படிக்க போறோம், ஷார்ட் பிலிம் படிக்க போறோம். இதெல்லாம் ஆப்டிடியூட் சம்பந்தப்பட்ட கோர்ஸ், கிரியேட்டிவிட்டி சம்பந்தப்பட்ட கோர்ஸ். எதுவுமே மேத்ஸ் கோர்ஸ், பிஎஸ்சி மேத்ஸ் வேண்டாம், இந்த குரூப் வேண்டாம், பிஇ போக வேண்டாம், ஒரு ரிலாக்ஸா இருக்கலாம், இந்த கோர்ஸை கண்டிப்பா எடுக்கக்கூடாது. அந்த துறையில ஆர்வம் இருக்கிறவங்க தான் அந்த கோர்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் எடுக்கும் போது நிறைய நிறுவனங்கள் இந்த கோர்ஸ் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்க. ஸ்பெசிபிக்கா இந்த கோர்ஸ் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன் எதுல ரெகனைஸ் ஆயிருக்கு, அந்த கோர்ஸோட பேக்ரவுண்ட் என்ன, யார் கூட டைப் வச்சிருக்காங்க, இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அவங்களுடைய எதிர்காலம், இதை பார்த்து எடுக்கணும். ஏதோ ஒரு கோர்ஸ் போய் எடுத்துடக்கூடாது. ரைட் சார். இடையூறுக்கு மன்னிக்கணும். இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க திருச்சியிலிருந்து, பாலசுப்ரமணியன். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க சார். பையன் பிசிஏ தேவையை படிக்கிறான். பாலசுப்ரமணியன், நீங்க தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? பையன் பிபிஏ தேவையை படிக்கிறான் சார். சொல்லுங்க. மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? கம்ப்யூட்டர் அப்ளையன்ஸ் படிக்கிறான்னு சொல்றீங்க இல்லையா? ரைட். பிசிஏ பண்ணிட்டு இருக்காரு, மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு. மேற்கொண்டு அவன் எம்சிஏ போறது நல்லா இருக்கும். அல்லது தொடர்ந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல போக வேண்டாம், இன்னொரு லைன் வேணும்னு சொன்னா எம்பிஏ பக்கம் போகலாம். அது தொடர்பான படிப்புகளை படிக்கலாம். இந்த மாதிரி அனிமேஷன் கோர்சஸ், வெப் டிசைனிங் கோர்சஸ், இந்த மாதிரி அது தொடர்பான கோர்ஸ் படிக்கிறதுனால அவருக்கு நல்ல ஒரு உபயோகம் இருக்கும். ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க தாராபுரம்ல இருந்து ஜெகதீசன். வணக்கம் ஜெகதீஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? ஹலோ, குட் ஈவினிங் சார். என்னோட கட் ஆஃப் 187.5 சார். ஓகே, சொல்லுங்க ஜெகதீசன். மெக்கட்ரானிக்ஸ் எடுக்கலாம்னு இருந்தேன் சார். அது டாப் 50 காலேஜஸ் கூட கிடைக்குமா சார்? மெக்கட்ரானிக்ஸ் ஒரு நல்ல சப்ஜெக்ட்ங்க. நீங்க காலேஜை போக்கஸ் பண்ணாம எல்லா காலேஜும் கிட்டத்தட்ட நல்லா தான் பண்றாங்க. நீங்க மெக்கட்ரானிக்ஸ் கண்டிப்பா எடுத்து படிங்க. அதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. நல்ல இன்ஜினியரிங் கோர்ஸ் பத்தி தான் நீங்க சொல்லிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். ரைட் சார். இப்போ இன்ஜினியரிங் கோர்சஸ் பத்தி எல்லாமே கேக்குறாங்க. ஆல்மோஸ்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் முடிச்சிட்டு வந்தாலும் இந்த மாதிரி பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒர்க் எல்லாம், அதுக்கெல்லாம் இன்ஜினியரிங் கோர்சஸ் முக்கியமா தேவைப்படுது. அது ஃப்ரண்ட் ஆபீஸ் மாதிரி மீடியாவில் என்னதான் டிஸ்பிளே பண்ணாலும், ஆக்டிங் பண்றவங்க, பேசுறவங்க, ஆங்கர் பண்ணவங்க, ரேடியோ ஜாக்கி எல்லாமே பண்ணாலும் டெக்னிக்கல் பீப்புள் நல்லா ஒர்க் பண்ணாதான் அந்த இதெல்லாமே டிஸ்பிளே ஆகும் இல்லையா? அந்த வகையில பார்க்கும்போது இப்படி சொல்லலாமே, இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எடுத்து படிக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் படிக்கிறவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஇல தனியா எடுத்து படிக்கிறவங்க, இவங்க எல்லாம் இதை பத்தி சிந்திக்கலாம். ஏன்னா இந்த துறையில அவங்களுக்கு ஆர்வம் இருந்தா, சாஃப்ட் ஸ்கில் இருந்தா, கிரியேட்டிவிட்டி இருந்தா, இந்த துறை பக்கம் போய் அடிஷனல் கோர்ஸ்
இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ரெகனைஸ் கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கோர்ஸ் எடுத்து பண்ணி இந்த துறைக்கு வரலாம். இந்த துறைக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது, அப்படி நம்ம சொல்லலாம். இதை அதோட இல்லாம இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில பிரிண்டிங் டெக்னாலஜி இருக்கு. அது கூட அந்த கோர்ஸ் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க செய்யாறுல இருந்து வீரமணிகண்டன். வணக்கம் வீரமணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். நான் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன் சார். ஓகே. இப்போ வந்து நான் ஊடகத்துறையில வந்து நிருபரா போனோம்னா நான் என்ன படிக்கணும், இல்ல படிக்க இதே போதுங்களா? எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கீங்க. முக்கியமா ஊடகத்துறைக்கு அடிப்படை குவாலிபிகேஷன் ஒண்ணு வேணும்னு சொன்னா கூட திறமைதான் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிற வகையில நீங்க வந்து ஜேர்னலிசம் பக்கம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஜேர்னலிசம், இந்த மாதிரி விஸ்காம், இது எந்த துறையில உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அதுல ஒரு டிப்ளமோ கோர்ஸ், ஒரு பிஜி டிப்ளமோ கோர்ஸ் நிறைய வந்திருக்குங்க. அந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா ஊடகத்துறைக்கு நீங்க வரலாம். வாழ்த்துக்கள். ரைட். சோ ஆல்ரெடி வந்து ஒரு எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காரு அப்படின்றப்போ ஊடகத்துறையில வரும்பொழுது ஜேர்னலிசம்னு பொதுவா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் இந்த மாதிரி நியூஸ் ரீடர்ஸ், நியூஸ் ஆங்கர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் வரும்பொழுது நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அதுக்குன்னு தனியா இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன இருக்கு? அவருடைய திறமையை மேல அவர் எடை போட்டுக்கணும். எந்த துறையில அவருக்கு பேச்சு திறமை இருக்கா, எழுத்து திறமை இருக்கா, ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி போக முடியுமா, அல்லது ஆங்கரா போக முடியுமா, அதுக்கு மேல போக முடியுங்கிறத அவர் யோசிக்கணும். அதுக்கு தகுந்த ஒரு கோர்ஸ் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி அதுல சப் பிரான்சஸ் இருக்கு. அட்வர்டைசிங் கூட அவர் எடுத்து போலாம். அட்வர்டைசிங்ல நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நல்ல கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்பெசிபிக் கோர்சஸ் இருக்கு. டிசைனிங், இந்த மாதிரி அதுல வெப் டிசைனிங், அதுல மீடியா பேஸ்ட் கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அதை எடுத்து அவர் படிக்கலாமே. ஓகே. இப்போ மீடியா பேஸ்ட் கோர்சஸ் அப்படின்னு வந்தாலே வந்து ஜெனரலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மனசுல வர்ற ஒரு கேள்வி வந்து கிராபிக்ஸ் சம்பந்தமான கோர்சஸ், பிஹைண்ட் த ஸ்கிரீன் அப்படின்னா கூட கிராபிக்ஸ் சம்பந்தமான கோர்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மாயா, கேட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய கிராபிக்ஸ் கோர்சஸ், அதுக்கான ஸ்கோப் வந்து இப்போ ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து காலேஜஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், தனியா செப்பரேட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த மாதிரியான கோர்சஸ்ல இந்த டிகிரி கோர்சஸ் என்னென்ன இருக்கு? பொதுவாகவே பாத்தீங்கன்னா பிசிஏ தான் பேஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் அப்ளையன்சஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி பிஇ பேஸ். இது படிச்சதுக்கு அப்புறம் அவங்க அதை வளர்த்துக்கணும். காரணம் என்ன, வெப் டிசைன்ல அவங்க நாட்டம் இருக்கு, அல்லது அனிமேஷன் நாட்டம் இருக்கும் போது இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி 3D மேக்ஸ், டைரக்டர், பிளாஷ், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வந்து அப்கமிங் வந்துகிட்டு இருக்கு. 2D to 3D கன்வர்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணி அதுல அவங்களுடைய டேலண்ட வளர்த்துக்கணும். அதுக்கான டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுக்கலாம், கிராஜுவேஷன் படிச்சுக்கலாம். அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு அந்த திறமையை வந்து மேலும் மெருகூட்டுற மாதிரி இருக்கும். அந்த கோர்ஸ் அவங்க செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பா எடுத்துக்கலாம். ஓகே சார், இதை பத்தி நம்ம பேசுவோம். திண்டுக்கல்ல இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க, சாந்தா. வணக்கம் சாந்தா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. நான் திண்டுக்கல்ல இருந்து கூப்பிடுறேன். என்னுடைய பொண்ணு வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்காங்க. நல்ல லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி இருக்கும். சென்ட்ரல் போர்ட்லயே படிச்சவங்க. ஊடகத்துறையில வரணும்னு நினைக்கிறாங்க. எந்த மாதிரி வரலாம் சார்? இப்பதான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் பத்தி பேசணும். நல்ல சப்ஜெக்ட் அது. மோரோவர் லாங்குவேஜ் ஃப்ளூயன்சின்னு சொன்னீங்க. தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் அந்த வன்மை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா ஊடகத்துறைக்கு வரலாம். அவங்க ஜேர்னலிசம் எடுத்து படிக்க சொல்லுங்க. ஜேர்னலிசம் ஆட் கோர்ஸா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. சோ இதுல வந்து எக்கனாமிக்ஸ் ஒரு பேக்ரவுண்டா இருக்கிறதுனால அந்த பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் இங்க ஜெனரலாவே பார்த்தோம்னா மீடியாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் தொடர்பாக பேசக்கூடிய ஆட்கள் வந்து மிகவும் குறைவாக. முக்கிய அங்கம் அது. எக்கனாமிக்ஸ் பத்தி பேசுறதும் கண்ட்ரியோட வளர்ச்சி பத்தி பேசுறதும் அவசியமான ஒன்றா இருக்கு. அந்த ஸ்பேஸ் வந்து மீடியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அந்த ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான். ஆமா. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க திருவள்ளூர்ல இருந்து கல்பனா. வணக்கம் கல்பனா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார் எனக்கு ஏஜ் வந்து 24 ஆகுது சார். ஓகே. பிகாம் முடிச்சிருக்கேன் சார். ஓகே. நியூஸ் ரீடர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். தமிழ் நியூஸ் ரீடர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு என்ன குவாலிபிகேஷன், எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பத்தி அவர் சொல்லுங்க. பிளஸ் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பத்தி சொல்லுங்க சார். ஏஜ் லிமிட்னு ஏதாவது இருக்கா சார் இப்ப நியூஸ் ரீடரை பொறுத்த வரைக்கும்? ஓகே. நியூஸ் ரீடரா போகணுங்கிறது வந்து உங்களோட திறமையின் அடிப்படையில். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேனல்ஸ், பிரபலமான சேனல்ஸ் வந்து கூப்பிடும் போது அந்த துறைக்கு வந்து உங்களுடைய வாய்ஸ் டெஸ்டிங் அதெல்லாம் நீங்க சரி பண்ணி உங்களோட திறமையை நிரூபிக்கணும். கோர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஜேர்னலிசம் தொடர்பான கோர்ஸ் படிக்கணும். இன்னும் உங்களோட நாவன்மையை வளர்த்துக்கணும். எங்கெங்கெல்லாம் அவென்யூஸ் இருக்குன்னு சொல்லி அப்ரோச் பண்ணணுங்க. ஓகே. இப்போ நியூஸ் ரீடிங் இவங்க கேட்டாங்க. நியூஸ் ரீடிங் சம்பந்தமாகவே சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோர்சஸ் அண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் நிறைய இருக்கு. சோ அதனுடைய அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நியூஸ் பேசிக்கலா வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் ஒரு என்ட்ரன்ஸ், நுழைவாயில் தான். விஸ்காம் பத்தி பேசணும்னா விஸ்காம் இந்த துறைக்கான ஒரு என்ட்ரன்ஸ், நுழைவாயில். அதுக்கப்புறம் உள்ள பூந்து திறமையை வளர்த்துக்கணும். இது எல்லாத்தை விட முக்கியமா சொல்ல குவாலிபிகேஷனை விட செல்ஃப் எஃபிஷியன்சி இதுக்கு முக்கியமா இருக்கு. அதனால குவாலிபிகேஷன் ஒரு சப்போர்ட்டிங் கோர்ஸ் பேஸ் வேணும். அதுக்கு மேல உங்க திறமை இது தொடர்பா வளர்த்துக்கணும். அதுதான் இங்க முக்கியமா இருக்கு. சோ இப்போ கிரியேட்டிவிட்டி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து ஊடகத்துறை சார்ந்த படிப்புகள்ல ரொம்ப முக்கியமாகவே பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். கிரியேட்டிவிட்டி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இதை டெவலப் பண்றதுக்கு தனியான கோர்சஸ் ஏதாவது இருக்கு? ஏன்னா இப்ப இவங்க கேட்கும் பொழுது
நான் வந்து நியூஸ் ரீடரா வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமா பார்க்கும்பொழுது அந்த சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த நிலையில சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான கோர்சஸ் ஏதாவது இருக்கு? பொதுவாக இதை வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் சொல்லுவோம். நிறைய ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன், நிறைய ஆண்டர்பிரனியர்ஸ், நிறைய எஃபிஷியன்ட் எஜுகேஷன் இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அவங்ககிட்ட தங்களுடைய தேவையை சொல்லி ஒரு பேக்கேஜ், அப்படியே ஒரு பர்சனல் டெவலப் பேக்கேஜ் சொல்றதை விட எனக்கு என்ன வேணும், நான் நல்லா பேசணும், நான் நல்லா எழுதணும், எனக்கு இந்த திறமை இருக்கும், நாங்க வளர்த்துக்கிறதா இது முக்கியமா இருக்கு. எல்லா கோர்ஸுமே சாஃப்ட் ஸ்கில் வந்து ஒரு பேக்ரவுண்ட், எல்லா கோர்ஸுமே சாஃப்ட் ஸ்கில் வேணும், அது கூடவே இருக்கு. அதுவும் ஏதோ எதிர்பாராத விதமா அதை தவற விட்டுறாங்க. தவற விட்டா அதை படிச்சுக்க வேண்டிய அவசியம் நம்ம ஏற்படுத்திக்கணும். ரைட், ஓகே சார். இதை பத்தி பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து மைத்திலி. வணக்கம் மைத்திலி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க மைத்திலி. சார் நான் 185 கட் ஆஃப் எடுத்திருக்கேங்க சார். ஓகே, எனக்கு ஆங்கர் ஆகணும்னு ஆசைங்க சார். ஓகே, ஆங்கர். வீட்ல இன்ஜினியரிங் படிக்க சொல்றாங்க, அது எந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுன்னு கேக்குறேங்க சார். இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பை திஸ் டைம் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணிருக்கணும் இல்லையா? அதுக்கான கவுன்சிலிங் வரும் உங்களுக்கு. அந்த கவுன்சிலிங் போய் நீங்க காலேஜை சூஸ் பண்ணிக்கணும், கோர்ஸை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்த கேள்வி ஆங்கர். இதுக்கு நிறைய சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்கு. அதாவது நீங்க ஆடியோல போறீங்களா வீடியோல போறீங்களா அதை பொறுத்து இருக்கு. அந்த கோர்ஸ் போயிட்டு உங்களோட திறமையை வளர்த்துட்டு எல்லா சேனல்ஸையும் அப்ரோச் பண்ணி நீங்க ஆங்கர் ஆக்கிறதுக்கு முயற்சியை மேற்கொள்ளலாம். ரைட், ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க தேனியில இருந்து ராஜேஷ் கண்ணன். வணக்கம் ராஜேஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் ராஜேஷ் கண்ணன், நான் தேனியில இருந்து பேசுறேன். ஓகே சார், நான் விளம்பரத்துறைக்கு போகணும் சார், அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா? அட்வர்டைஸ்மெண்ட் கோர்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், நிறைய காலேஜஸ் இங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெசிபிக் சப்ஜெக்டா ரொம்ப நாளே வச்சிட்டு இருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா பிஏ அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, அதுல டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ, ஏற்கனவே டிகிரி படிச்சவங்க ஃபர்தரா படிக்கிறதுக்கு ஆடியோகிராபி கோர்ஸ் வச்சிருக்காங்க. அதுலயே பிலிம் அண்ட் டிவி டைரக்ஷன் வச்சிருக்காங்க, டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங், சினிமோட்டோகிராபி, பிலிம் எடிட்டிங், எலக்ட்ரானிக் மீடியா, பிலிம் ப்ராசஸிங், அது கூடவே இந்த ஜேர்னலிசம், இதெல்லாம் சேர்ந்து அட்வர்டைசிங் தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. நீங்க நல்ல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு விருப்பமான துறையை தேர்ந்தெடுத்து முன்னுக்கு வரணும். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அதுல பேசிக்கா வந்து எல்லா கோர்ஸுக்குமே சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜேர்னலிசம் அண்ட் சினிமால பண்றதுக்கும் சரி, இல்ல பிரிண்ட் மீடியா, எல்லா இதுக்குமே வந்து ஒரு பேஸான ஒரு கோர்ஸா விஷுவல் கம்யூனிகேஷன் பார்க்கப்படுது. அதுல நான் ஸ்பெஷலைஸ்டா போகணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஜேர்னலிசம் வரணும் அப்படிங்கிறப்ப, இல்ல சினிமாக்கு போகணும் அப்படின்ற சினிமா துறையில நான் சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கான தனியா நான் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்றாரு அப்படின்னா அதுக்கான கோர்சஸ் என்னென்ன இருக்கு? விஷுவல் கம்யூனிகேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணத மாதிரி இட் இஸ் an entrance, அதாவது ஒரு ஹால் டிக்கெட் வாங்குற மாதிரி. அது எல்லாமே இந்த மீடியா அப்படிங்கிறப்போ எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கொஞ்சம் ஆக்டிங் பத்தி தெரியும், கொஞ்சம் பிலிம் மேக்கிங் தெரியும், கொஞ்சம் டைரக்ஷன் தெரியும், கொஞ்சம் அந்த மாதிரி மீடியா எப்படி வந்து டெக்னாலஜி அப்ளை பண்ணுங்கிறது தெரியும். இதெல்லாம் அங்க படிச்சிருவாங்க. ஸ்பெசிபிக்கா போகும்போது டிஎஃப்டி கோர்ஸ், டிப்ளமோ இன் பிலிம் டெக்னாலஜி மாதிரி அந்த கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் பிலிம் அண்ட் டிவி இன்ஸ்டிடியூட் நம்ம தரமணியில இருக்கு பாருங்க, கவர்மெண்ட் பேஸ்ட் கோர்ஸ். அதுல பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் பிளே ரைட்டிங் கோர்ஸ் இருக்கு, சினிமோட்டோகிராஃபி இருக்கு, பிலிம் ப்ராசஸிங் இருக்கு, சவுண்ட் ரெக்கார்டிங், சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. சில நல்ல இன்ஸ்டிடியூட்ல சவுண்ட் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க, அந்த கோர்சஸ் இருக்கு. சவுண்ட் இந்த மாதிரி பிலிம் எடிட்டிங் இருக்கு, இந்த மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஆக்டிங் தனியா இருக்கு, அந்த மாதிரி கோர்ஸ் தன்னுடைய திறமை அதுக்கு ஏற்புடையதான் பார்த்துட்டு தன்னால முன்னுக்கு வர முடியுமான்னு பார்த்துட்டு அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் இல்லையா? ஓகே சார், ரைட். இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து மகேஷ். வணக்கம் மகேஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார் நான் விஸ்காம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நான் வந்து கிராபிக்ஸ் பண்ணணும், கிராபிக் அனிமேஷன் பண்ணலாம் சார். ஓகே. அது வந்து சென்னையில டெவலப் பண்ணலாம், எந்த இடம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பண்ண போறது கிராபிக் டிசைனிங் இல்லையா? உங்க பேசிக் குவாலிபிகேஷன் என்ன? பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த கிராபிக்ஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் செலக்ட் பண்ணி நீங்க பர்சனலா விசிட் பண்ணி உங்க டேஸ்டுக்கு சூட் ஆகும் அதனுடைய எக்ஸ்போஷரையும் பார்த்து பிராக்டிகல் ட்ரைனிங் பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அது நீங்க செய்ய வேண்டிய வேலை. ஆக்சுவலா ஜெனரலா வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இங்க போனவொன்னு இந்த கோர்ஸ் முடிச்சா கிடைச்சிருந்து போகாம ஸ்பெசிபிக்கா நீங்க போய் டிஸ்கஸ் பண்ணி சேரணும். ஓகே. சோ இப்போ போய் பார்க்க போறாரு அப்படிங்கிறப்போ அதுல முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன கவனிக்கணும்? ஒரு கிராபிக்கல் இன்ஸ்டிடியூட், கிராபிக் சம்பந்தமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களுடைய சிலபஸ், அந்த சிலபஸ்க்கும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமாங்கிறது. திரும்ப ஒரு பிசிஏ முடிச்சுட்டு ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் பண்ணி அதே திரும்ப படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு சாப்டர் கிராபிக்ஸ் இருக்கும், அதுல ஒண்ணு புண்ணியங்கள் ஏற்கனவே படிச்சுட்டாரு. ஸ்பெசிபிக்கா அங்கே போகணும். திரும்ப இந்த பேக்கேஜ் கொடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த கோர்ஸ் வரதுக்கு ஃபைனல் இயர் ஆயிடும். திரும்ப அதே வேலையை பண்ணிருப்பாரு.
அப்ப அது ரெபிடேஷன் ஆகுது. அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் நான் கொடுத்தேன். போட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து ஒரு தனி செக்டாராகவே மாறிடுச்சு. சோ போட்டோகிராஃபி சம்பந்தமான கோர்சஸ் என்னென்ன இருக்கு சார்? போட்டோகிராஃபி டிப்ளமோ கோர்சஸ், பிஜி டிப்ளமோ கோர்சஸ், கிராஜுவேஷன் ஸ்ட்ரக்சருக்கு வரலனா கூட சிசி இன்ஸ்டியூட்ல கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் அதாவது எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட், அதுல கொடுக்குறாங்க போட்டோகிராஃபி. அதுல நிறைய டிப்ளமோஸ், பிஜி டிப்ளமோஸ், டிஃபரெண்ட் கைண்ட்ஸ். இண்டஸ்ட்ரியல் போட்டோகிராஃபி இருக்கு, மீடியா போட்டோகிராஃபி இருக்கு, கேஷுவலா நேச்சுரல் இந்த மாதிரி வந்து இதை எடுக்கக்கூடிய போட்டோகிராஃபி இருக்கு. அதை ஸ்பெசிஃபை பண்ணி அவங்க படிக்கலாம் போட்டோகிராஃபி. சோ அட்வர்டைசிங் டைப் கோர்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ல உங்களுக்கு டிப்ளமோஸ் ஜெனரலா வந்து உங்களுக்கு பிஏ அண்டர் கிராஜுவேஷன் ஐதர் இன் பிஎஸ்சி ஆர் பிஏ முடிச்சுட்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கண்டக்ட் பண்றாங்க. அதை ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. இதுல அந்த மாஸ் கம்யூனிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ப்ராஜெக்டா இருக்கு. அது வழியா போயிட்டு அவங்க டாப் லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க ஈரோடுல இருந்து நந்தினி. வணக்கம் நந்தினி, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார் எங்க டாக்டர் நந்தினி 96% எடுத்திருக்கா மார்க். ஓகே சார் அவ வந்து எலக்ட்ரானிக் மீடியா செலக்ட் பண்றாங்க சார். என்ன மீடியா சார்? சார் அண்ணா யூனிவர்சிட்டியில நாங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் சார். இதுல வந்து ஏதாவது இன்ஜினியரிங் மாதிரி இருக்குறாங்க சார் இந்த கோர்ஸ்ல. இல்ல என்ன கோர்ஸ் நீங்க சொன்னீங்க? எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா சார். எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா 5 இயர்ஸ் கோர்ஸ் சாண்ட்விச் கோர்ஸ் படிச்சிருக்காங்க இல்லையா? இல்ல அவங்க அதுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க. இப்ப 12th ல 96% எடுத்திருக்காங்க. அது ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ்ங்க. அது 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ், நல்ல கோர்ஸ் அது. அதுல வந்து உங்களுக்கு அநேகமா வந்து இந்த மீடியா தொடர்பான டெக்னாலஜி தொடர்பான அத்தனை சிலபஸ் இருக்கு. அந்த கோர்ஸ்ல கண்டிப்பா நீங்க எடுத்து படிக்கலாம். வாழ்த்துக்கள். ஓகே, இப்ப இவங்க சொல்லும் பொழுது இப்போ பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு தனியான 3 இயர்ஸ் கோர்ஸ், இது எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் சார்? அதாவது ஒரு கிராஜுவேஷன்லயும் போஸ்ட் கிராஜுவேட் கம்பைன் பண்ணிடுறாங்க. ஆப்ஜெக்ட் வந்து ஒரு யூஜி எடுக்கணும், அதுக்கப்புறம் பிஜி எடுக்கணும். நிறைய நேரம் என்ன ஆகுது, யூஜி எடுப்பாங்க, ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிடுவாங்க, அவங்களுடைய பிஜி மாறிடுது, அப்புறம் ஆப்ஜெக்ட் மாறிடுது. இந்த கோர்ஸ் வந்து பிஜி ஸ்ட்ரைட் எந்த துறை எடுத்தாங்களோ அந்த துறையில போய் முடிச்சிடுறாங்க. சோ நான் 3 இயர்ஸ் முடிக்கும் போது ஒரு கோர்ஸ் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணி அதுல வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். வேற இந்த எம்எஸ்சி கோர்ஸ்ல வந்து பார்க்கும்பொழுது படிக்கும் பொழுதே நான் ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் தான் நான் படிப்பேன். ஒருங்கிணைந்த படிப்புகள், இன்டகிரேட்டட் கோர்ஸ், யூஜி அதே சப்ஜெக்ட், பிஜி அதே சப்ஜெக்ட். சோ ஆப்ஜெக்ட் ஃபுல்ஃபில்டு. ஓகே, சோ எதுக்குமே ஒரு பிஜி பேசிக் ஆயிடுச்சு. இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைவான ஒரு அறிவை நீங்க பெற்றுக்கிறதா நம்ம ஏற்றுக்கிற ஒரு நிலை இருக்கு. இப்போ அதனால இன்டகிரேட்டட் கோர்ஸ் அந்த வகையில் அட்வான்டேஜ். சார் நம்ம அதை பத்தி பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க கரூர்ல இருந்து விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம் விக்னேஷ், சொல்லுங்க. சார் கரூர்ல இருந்து விக்னேஷ் பேசுறேன். நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணலான்னு விஷ் பண்றேன். என்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றது. என்ன கோர்ஸ் சொன்னீங்க, தெளிவா சொல்லுங்க. சினிமாட்டோகிராஃபி. சினிமோட்டோகிராஃபி விக்னேஷ், சினிமோட்டோகிராஃபி வந்து இங்க பிலிம் டெக்னாலஜி கோர்ஸ் கீழே வருதுங்க. எம்ஜிஆர் பிலிம் சிட்டி அண்ட் டிவி இன்ஸ்டிடியூட் சிஐடி தரமணியில வந்து அந்த கோர்ஸ் கொடுக்குறாங்க. அங்க நீங்க அப்ரோச் பண்ணி அந்த சிலபஸ பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள். ஓகே சார், இப்போ லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியாவை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான விஷயம் லாங்குவேஜ். அதுல தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இப்படிங்கிற லாங்குவேஜஸ் எல்லாம் தாண்டி ஃபாரின் லாங்குவேஜஸ் அப்படிங்கறதும் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோர்ஸ் தான். சோ ஃபாரின் லாங்குவேஜஸ் படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் மீடியாவை பொறுத்த வரைக்கும்? நம்பர் 1. இன்னொன்னு, அதாவது லாங்குவேஜ் எம்ஏ தமிழோ இல்ல பிஏ தமிழ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, அவங்க வந்து மீடியாக்குள்ள வர்றதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு? அதுக்கான கோர்சஸ் என்னென்ன இருக்கு? மாஸ் மீடியான்னு சொன்னாலே பேசுறது, எழுதுறது, டிராக்ட் பண்றது, ஸ்டோரி எழுதுறது, பிளஸ் கிரியேட்டிவா பிரசன்டேஷன் பண்றது, அது வெளிப்படுத்துறது, இவ்வளவுதான். இதுக்கு லாங்குவேஜ் தான் பேக் போன். லாங்குவேஜ் கண்டிப்பா வேணும். அது வந்து தமிழ், ஆங்கிலம், இந்த இருமொழி. மத்த மொழி ஒரு டிரான்ஸ்லேஷன் கோர்ஸ் பண்றவங்க, லாங்குவேஜ் எம்ஃபில் பிஹெச்டி வரைக்கும் போயிருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் அது சூட்டபிளா இருக்கு. அவங்க என்ன செய்யணும்னா டெக்னாலஜியை வகைப்படுத்திக்கணும். சோ லாங்குவேஜ் மட்டும் வச்சிருப்பாங்க, அவங்க டெக்னாலஜி கையில இருக்காது. டெக்னாலஜியை சரி பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் டிடிபி போல, இதுல இந்த அனிமேஷன் போல, இதையும் அவங்க சரி பண்ணும்போது அவங்க கண்டிப்பா அந்த ஊடகத்துறையில வந்து மற்ற எல்லாரோடையும் சிறப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஃபாரின் லாங்குவேஜ் பத்தி கேட்டீங்க. பொதுவாக இடையூறுக்கு மன்னிக்கணும், நம்ம ஃபாரின் லாங்குவேஜஸ் பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க. திருமுருகன், வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க திருமுருகன். சார் பிஎஸ்சி விஸ்காம் பண்ணா வேல்யூபுல்லா இருக்குமா சார்? விஸ்காம் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷனோட ஸ்கோப் கேக்குறாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன்ல உங்களுக்கு பேசிக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா பண்ணலாம். ஏதோ ஒரு கிராஜுவேஷன் பண்ணணும்னு பண்ணாதீங்க. அதை எடுத்து நம்ம திறமை ஆக முடியும்னா கண்டிப்பா எடுத்து பண்ணுங்க, ஃபியூச்சர் இருக்கும்.
திருமுருகன், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன ஆக்சுவலா? ஓகே, காலர் கட் ஆயிடுச்சு. ஃபைன். சோ பேசிக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் தான் விஷுவல் கம்யூனிகேஷன்ல சைன் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும். சோ ஃபாரின் லாங்குவேஜஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. எத்தனை லாங்குவேஜ் படிச்சாலும் யூஸ் இருக்கு. ஓகே, ரொம்ப முக்கியமா இப்ப அடிப்படை தேவை டிரான்ஸ்லேஷன். இப்ப ஏதோ ஒரு காரணத்தால தமிழ் ஆங்கிலம் தெரிஞ்சது பல மொழி தெரியாம இருக்கு. ஆக நம்ம டிரான்ஸ்லேட் நமக்கு தேவையா இருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷன் ஊடகத்துக்கு கண்டிப்பா வந்து ஒரு வரப்பிரசாதமா அமையும் சொல்லலாம். லாங்குவேஜ் டோஃபல் எழுதுவாங்க, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் ஃபாரின் லாங்குவேஜ், IELTS எழுதுவாங்க. இதெல்லாம் அயல்நாட்டுக்கு போறது இருந்தா கூட அதுல வந்து இங்கிலீஷ் எஃபிஷியன்சியை சொல்றதுனால போனடிக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுனால அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கும் போது ஒரு திறமை கிடைக்கும். ஒரு டேலண்ட் பேஸ்ட் அந்த கோர்ஸ் படிச்சுக்கலாம். பிரிட்டிஷ் கவுன்சில் இங்கிலீஷ் கொடுக்குறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இங்கிலீஷ் கொடுக்குறாங்க, அங்கெல்லாம் போய் படிக்கலாம். ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க நாமக்கல்ல இருந்து விஷ்ணு. வணக்கம் விஷ்ணு, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார் வணக்கம் சார். என் சன் வந்து மீடியா லைன்ல படிக்கிறாங்கிறாரு சார். இன்ஜினியரிங் சார், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா, இல்ல ஆர்ட்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும்? இந்த நிகழ்ச்சி துவக்கத்திலே சொன்னாங்க, இந்த பிஇல வந்து நீங்க எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ட்ரெஸ்ட் இருந்தா பிரிண்டிங் எடுக்கும் போது கண்டிப்பா ஊடகத்துக்கு பின்னாடி வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க அதுக்கு பேக் போனா வரலாம். அல்லது ஸ்பெசிபிக் டேலண்ட் இருந்தாக்கா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழியா நீங்க ஃப்ரண்ட் லைனுக்கு வந்துடலாம். அதை அந்த கேண்டிடேட் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே சார், இவ்வளவு நேரம் மீடியா கோர்சஸ் என்னென்ன இருக்கு, அட்வர்டைசிங் சம்பந்தமான கோர்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. வணக்கம். கல்லூரி வாசல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தை தொலைக்காட்சியுடன்.